ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் விலாக். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஏரியா. மலையாக ரொம்ப க்ரீனிஷாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வத்தலகுண்டு ரூட்டு தான் இது. வத்தலகுண்டில் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் திங்கக்கிழமை அன்னைக்கு. பாப்பா அவங்களுக்கு வேறு எக்ஸாம் போயிட்டுருக்கா, ஸ்டடி லீவாக. சரி எல்லோரும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டோம். இந்த ரூட் வந்து தேனி டு ஒட்டன்சத்திரம் பழனி, அந்த ரூட்டு தான் பைபாஸு. இந்த ரூட்டில் வந்து நைட் டைம் போயிருக்கோம் பழனிக்கு போகும்போது. பகலில் போனது கிடையாதா. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. அதாவது எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு இந்த நம்ம நார்த்து சைடு போகல, மகாராஷ்டிரா அந்த ஒரு ஹில்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மண்டபம் வந்து பைபாஸ் ரோட்லேயே இருந்துச்சு. நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. பையன் வீடு வந்து கொஞ்சம் பெரிய இடம் போல். பெரியசாமி ஐயா அவங்களாம் வந்திருந்தாங்க மேரேஜுக்கு. சொல்லப்போனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டே உள்ளே போகிறோமே. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மட்டும் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில். யாருமே வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா நம்ம ஷாப் வந்துட்டு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும், அதனால் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். வத்தலகுண்டு பைபாஸில் இருக்கிற சரண்யா கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிற மஹால் பேருக்கு ஏற்ற மாதிரியே பேலஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக. இந்த மேரேஜ் தான் இந்த மஹாலில் செகண்ட் மேரேஜ். இது அவ்வளோ புதுசு போல், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் டிஃபன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட்லி, வடை, ஊத்தாப்பம், காளான் பிரியாணி, பொங்கல், ஹல்வா, ஸ்வீட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபஸ்ட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே கொஞ்சோண்டு காஃபியோ டீயோ குடித்தாதான் சாப்பிட்டதுக்கான ஃபுல்ஃபில் இருக்கும். நான் சொல்லணுன்னா ஒரு டீ அடிக்டர்னே சொல்லலாம். எனக்கு ஏதாவது குடிக்கணும் சூடாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அப்படியே மண்டபத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். பேலஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் பாப்கார்ன், ஐஸ்கிரீம்க்கான அரேஞ்ச்மெண்ட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, ரிலேஷன் வீட்டு கல்யாணம்னா கூட யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. சும்மா மேரேஜுக்கு நம்ம ஏர்லியாக போயிட்டா கூட ஏதாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். அது இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போயிட்டோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அவங்கள மட்டும்தான் தெரியும். அதுவும் பொண்ணு வீட்டுக்காரங்க வேறையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சிலர் வந்து அந்த முகூர்த்த டைமுக்கு கரெக்டாக வருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால சீக்கிரமாக வேறு போயாச்சா, யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது. பொண்ணோட அம்மா அப்பா மட்டும் வந்து பேசிட்டு போயிட்டாங்களா. ரொம்ப நேரம் ஒரு மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் மண்டபம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே 2 குட்டீஸ் பார்த்திங்கன்னா அழகாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் நேரம் அவங்களவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாப்பா அவங்களுக்கு எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்க வேற வந்துருச்சா, சரி நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸு ஆளுங்க வந்தாங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே இறங்கிட்டு இருந்தாங்க போல், அப்படியே மேலே வந்துட்டு இருந்தாங்க. இது பையன் வீட்டு மொய் சைடு பார்த்திங்கன்னா பில்லோடு கொடுத்துட்ருந்தாங்க. சரி நம்மளுக்கு முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நமக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா அவங்க பாப்கார்ன் வேணும்னு சொல்லி கேட்டாங்களா, சரி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அது வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே தேனியில் நடந்துச்சு. அதுக்கு ஃபுல்லாகவே இருந்தோம். இதுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு முகூர்த்தம் வேறு இருக்கா, தேனியில் இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் கிளம்பி போய் கல்யாணத்தை பார்க்கலையே அப்படின்னு. ஆனால் வேறு வழி கிடையாது, நம்ம ஷாப்பையும் ஓப்பன் பண்ணணும், இன்னொரு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு மாதிரி தான் சாப்பாடு அமையுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா இந்த பாப்பாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் மேரேஜுக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பொண்ணோட அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப நல்ல டைப்பு. நான் சொல்லிகிட்டே வந்தேன், உங்களோட மனசு மாதிரி இங்கேயுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட் வந்துட்டு காஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சது நல்லா வந்துச்சு, திடீர்னு காஞ்சிருச்சா. அதனால் போகும்போது ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எப்பயுமே போய் வாங்குகிற பேச்சியம்மன் கார்டனுக்கு போய் நிப்பாட்டி வாங்கிட்டு போகலான்ட்டு உள்ளே போனால் காலர் டைமில் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, யாருமே வரல. இவங்க என்ன வாங்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்ப்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு. குட்டி குட்டி செடி தான், அதுலேயுமே காய் பூவெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கலாம் போதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஆனால் எல்லாமே அழகாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அழகாக எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கவும் முடியாதுல்ல. அதனால் ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் பூவோடு இருக்கிறது பார்த்து வாங்கிட்டேன். நம்மளுக்கு வாள் ஒன்று மட்டும்தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஒரு பயமும் இருக்க மாட்டேங்குது. யார் என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாள்.
அதுவுமே நல்லது தான். இந்த வயசில் இதெல்லாம் பண்ணாதானே, அதுக்கப்புறம் நம்மளே பண்ண ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அண்ணா வந்தாங்க. பாவமாக யாரோ நின்றுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க தான் வந்து எடுத்து எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. பார்க்குற செடியெல்லாம் வாங்கணும்னு தான் தோணுது, நம்மளால் பராமரிக்க முடியாதுல்ல. ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்த இந்த நாட்டு செம்பருத்தி வேறு காஞ்சி போயிருச்சா, பதியம் போட்டு வளர்க்குறது பெரிய சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம் கையோடன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காக்கரட்டான் பூ, இது மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க, இது வாசமே இருக்காது, தலையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீசனபிளாக நம்மளுக்கு சில டைமிங் வந்துட்டு இந்த முகூர்த்த நாளெல்லாம் பூ கிடைக்காம ரொம்ப தட்டுக்கட்டுறோமா, சரி ஒன்று வாங்கி வச்சுருவோம், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் தாய் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காக்கரட்டான் பூ தலையில் வச்சா பிடிக்கவே பிடிக்காது, திட்டுவாங்க. நிறைய தடவை வந்து அக்காவை திட்டியிருக்காங்க அவங்க ஒய்ஃபை. அவங்கள சொல்கிறதானே நம்மளையுமே, இந்த வாசம் இல்லாத பூலாம் தலையில் வைக்காதீங்கப்பா, ஏன்பா கூட போனால் கூட மல்லிகைப்பூ இந்த வாசம் இருக்கிற பூவை வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வாங்கும்போதே அவரை நினச்சிட்டு தான் வாங்கினேன், என்னைக்கிட்ட அவர்கிட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. மொத்தமாக 4 செடி வாங்கினோம். ஒரு ஸ்டார் ஃப்ரூட், ஒரு ரெட் கலர் அரளிப்பூ, காக்கரட்டான் பூ, செம்பருத்தி பூ. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு அரளி வீட்டில் வச்சுருந்தேன், அது எனக்கு பிடிக்கல, அது செடியை மரமாக ஆகி அதை வெட்டி போட்டாச்சு. அது கொத்து கொத்தாக காய்க்குதான், அப்படியே பூ கருகி போயிடுது, அதனால் அதை நான் வெட்டி போட்டுட்டேன். அங்கே இருந்த ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டில் ஒரு காயை வேறு சுட்டுட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வரும்போது ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு சுட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஷாப்புக்கு போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.